பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், இன்னை ஒரு மனிதர் தாக்க வருகின்றார், ஒரு இஸ்லாமியர். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உன் நீண்ட ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்துல, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல உதவி தேடு. யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு அவகாசம் கிடையாது. நீ அவரிடத்துல போராடு. உன்னுடைய உயிரை நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக தடுத்து போராடலாம். யா ரசூலல்லாஹ், நான் அப்படி தடுத்து போராடும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் அவரை கொண்டு விட்டேன். சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஃபஹு ஃபின்னார், அந்த மனிதன் நரகத்துல இருப்பான். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதரத்துல அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்படி எதிர்த்து போராடும் பொழுது அவர் என்னை கொண்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபஹு ஷஹீதுன் ஃபஹு ஃபின் அன்த ஃபில் ஜன்னah வஹு ஃபின்னார், அப்பொழுது நீ சொர்க்கத்தில் இருப்பான், அவன் நரகத்தில் இருப்பான். ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிமை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுடைய போராட்டம் இருந்தது. நீ உன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உன்னுடைய போராட்டம் இருந்தது. உனக்கு சொர்க்கம் அவனுக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் ஹராம், அவனாக செத்தாலும் ஹராம், அல்லது ஒன்னால் கொல்லப்பட்டாலும் ஹராம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் எல்லாம் நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும், குல்லுக்கும் குல்லு நஃப்ஸின் தாயத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கின்றதே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலையாக, காஃபிர் மற்றவர்களுக்கு, மாற்று மதத்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். அப்ப நாம் பிறந்த நிலனுக்கு மூத்து அறுவது, நாம் வாழ்வதற்கு எதற்கு? மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதற்கு. அப்ப இஸ்லாமியர்களுடைய நோக்கம் எல்லாம் எதை நோக்கி செல்கின்றது? மூத்தின் பக்கம், மூத்தின் நாடி, மூத்தின் பக்கமே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலாத தமன்னா, உங்களை யாரும் நீங்கள் மூத்தை ஆதரவு வைக்காதீர்கள், எனக்கு சீக்கிரமாக மூத்து வர வேண்டும் என்று யாரும் உங்களை பிரியப்படாதீர்கள். மூத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் நீங்களாக மூத்தை தேடி செல்லாதீர்கள். இப்படி அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, மூத்தர் ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அஷார இலா அஹீஹி பில் ஹதீத், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு முன்னால் ஒரு ஆயுதத்தில் இஷாராவாக காண்பிக்கிறார், விளையாட்டுக்காக இல்ல ஒரு தமாசுக்காக தன்னுடைய கூர்மையான ஆயுதத்தை ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு முன்னால் மன் அஷார இலா அஹீஹி பில் ஹதீத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபஇன்னல் மலாயிகா தல்அனு ஹத்தா யதஅ, அவர் அந்த ஆயுதத்தை கீழே போடும் முடியும் அந்த மலக்குமார்கள் அவரை சாபமிட்டுக் கொண்டே இருப்பார்கள். விளையாட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு முன்னால் விளையாட்டாக அல்லது அவரை பயமுறுத்துவதற்காக ஆயுதத்தை இஷாரா தூக்கி காமிப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி நபியோடு அந்த இன்னொரு சஹாபியை கடந்து செல்கின்றார். அவருடைய ஒட்டகத்தினுடைய தடியோ அல்லது ஒட்டகத்தினுடைய கயிறோ அவருக்கு அருகாமையில் இருக்கின்றது. அந்த சஹாபி அதை எடுத்துக்கொண்டார், சும்மா விளையாட்டுக்காக. அந்த சஹாபி விழித்து பார்க்கின்ற தன்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிறை காணவில்லை. திடுக்கிட்டவர்களாக அழைத்து தேடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுது சொன்னார்கள், லா யஹில்லு லில் முஸ்லிமின் அய்யரூஹ முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் விளையாட்டிற்காக கூட இன்னொரு முஸ்லிமை திடுக்கிட வைக்காதீர்கள். ஒரு மனிதன் இருசக்கர வாகனத்துல போறான், வயதான சிறுவர்களோ அல்லது பெரியவர்களோ போகும் பொழுது அவனுடைய அந்த ஹார்னுடைய சவுண்ட் அவர்களை திடுக்கிட வைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லா யஹில்லு லில் முஸ்லிமின், எந்த முஸ்லிமுக்கு தகுதி இல்லை, ஹலால் இல்ல, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அய்யரூஹ லில் முஸ்லிமின், இன்னொரு முஸ்லிமை திடுக்கிட வைப்பது. எப்போ மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பயத்தில் போடுவதே கூடாது என்று இருக்கின்றது, மற்றவர்களுடைய பொருளை எடுப்பது கூடாது என்று இருக்கின்றது, தன்னுடைய உயிரை பாதுகாப்பது ஃபர்தோ, அதே போல மற்றவர்களுடைய உயிரை யார் பாதுகாப்பாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் எச்சரித்தும் கூட இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். வயதை அடையாத சிறார்களுக்கு மத்தியில் விலை உயர்ந்த வாகனங்கள் பெற்றோர்களால் வாங்கி கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ள முடியாத நிலையில் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை, அந்த வாலிபர்களுடைய சக்திக்கு மீறிய நிலையில் இருக்கக்கூடிய வாகனங்களை இன்னைக்கு வாலிபர்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்றன.
கண்ணியத்திற்கு எல்லாருமே நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு தெளிவாக நமக்கு சான்றளிக்கின்றார். உலகத்தில் நம்முடைய உயிரை பாதுகாப்பது நம் மீது கடமை, மற்றவர்களுடைய உயிரை பாதுகாப்பது நம் மீது கடமை. முஸ்லிம் என்றால் எப்படிதான் இருப்பார்? அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வார், மற்றவர்களுடைய முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 நபர்களை நம்மோ அல்லது நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய சகோதரர்களும் ஆகாமல் இருக்க வேண்டும். அந்த 3 நபர்கள் யார்? முதலாவது தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொண்டவர், இரண்டாவது முஸ்லிம்களுடைய உயிரை வேண்டும் என்றே பகிர்ந்த இன்னொரு மனிதர், 3 யாரு வட்டியினுடைய பொருளை சாப்பிடுவாரோ இந்த 3 நபர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை என்ன? நிலந்தரண்டல். அப்படி என்றால் அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிவு செய்யறாங்க. சொர்க்கம் எப்படி தெரியுமா? ஒரு வேகமாக நடக்கக்கூடிய ஓடக்கூடிய குதிரை 100 வருடங்கள், இன்னொரு இடத்துல 500 வருடங்கள். ஒரு குதிரையை வேகமாக ஓட விட்டு 500 வருடங்கள் வச்சு ஒரு இடத்தில் நிறுத்திடும். அந்த குதிரை இரவு பகலாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை நாட்கள்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஒரு ஹதீஸ்ல 100 வருடங்கள் என்று, இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் 500 வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த குதிரை கடைசியாக 500வது வருடத்துடைய கடைசி நாளில் அந்த குதிரை நிறுத்தினா எங்க போய் நிற்குமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கும். சொர்க்கத்திற்கும் 500 வருட தொலைதூரத்துக்கு முன்னால் சொர்க்கத்தை அடைவதற்கு முன்னாலே சொர்க்கத்துடைய நறுமணம் அவர் கடிக்க ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்படும். நிரந்தரமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை விட்டு தடை செய்து விடுவார். மார்க்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் நமக்கு தெளிவாக பதிவு செய்கின்றார். ஒரு முஸ்லிமுடைய பொருளை அபகரிப்பது ஹராம், ஒரு முஸ்லிமுடைய உயிரை அபகரிப்பது ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால ஒரு பெரிய நீண்ட உபதேசம் செய்கின்றார்கள். அந்த உபதேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இருக்கக்கூடிய இந்த மக்கா உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் இது ஹராமான மாதம். இந்த நாட்களில் நீங்கள் எந்த போரும் செய்யக்கூடாது. இந்த மக்கா நகரில் நீங்க எந்த போர்க்களத்தில் ஈடுபடக்கூடாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய சகோதரர்களுடைய உயிர்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உயிரை எடுத்துக் கொள்வதும் ஹராம், நீங்கள் உங்களுடைய முஸ்லிமான சகோதரருடைய உயிரை எடுப்பதும் ஹராம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இன்றைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்றைக்கு இந்த ஒரு வாரத்தில் ஒரு 7 நாட்களில் நடந்த நிலைமைகளை பார்ப்போமேயானால் நம்முடைய சமூகம் வாலிபர்களுடைய நிலைமை இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விக்குறையாக, வாழ்க்கையே கேள்விக்குறையாக ஆக்கும் அளவுக்கு வேகம் எடுக்கக்கூடிய வாகனங்களுடைய நிலைமை எல்லாம் பார்ப்போம். இதுல வாலிபர்களுடைய பங்கு ஒன்று இருந்தாலும் பெற்றோர்களின் பங்கு ஆகும். ஏன்னா வாலிபர்களுக்கு தானாக வாங்கக்கூடிய உரிமை கிடையாது. இது வாலிபர்கள் காசு சம்பாதித்து அந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்து தன்னுடைய பொருளின் மூலமாக தகுதி இல்லாத, வரம்பு இல்லாத தன்னுடைய குழந்தைகளுக்கு வாலிப வயதில் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் எடுத்து அதை கொடுத்ததுக்கு மட்டுமல்ல, அதை எப்படி ஓட்ட வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அறிவும் குழந்தைகளுக்கு இல்லாமலேயே நாம் நம்முடைய குழந்தைகளை விட்டு விடுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நடந்த இந்த 6-7 நம்ம ஊர்ல நடந்த இந்த 6-7 சம்பவம். இதுல நிறைய உறுப்புகள் இழந்திருக்கின்றார்கள். வாலிபர்களும் சரி, வயோதிகளும் சரி, இன்னும் சொல்லப்போனா உயிரும் பிரிந்து இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எச்சரித்த இந்த வசனங்களையும் இந்த ஹதீஸ்களையும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எங்கே கொண்டு போய் நிறுத்த போகின்றது நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை? நம்முடைய பெற்றோர்களுடைய நிலைமையும் கொண்டு அல்லாஹ் எங்கே கொண்டு போய் நிறுத்துகின்ற? சாதாரண பாவம் அல்ல. தௌபா கேட்டா மன்னிக்கக்கூடிய பாவம் அல்ல. தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய பாவம் தௌபா கேட்டா அவங்களோட மன்னிப்பு கேட்டா மன்னிக்கப்படும். ஒருத்தர் விபச்சாரம் செய்யற தௌபா செஞ்சா மன்னிச்சிருக்கான். 1 லட்சம் ரூபாய் திருடி இருக்கலாம், தௌபா செஞ்சா மன்னிச்சிருக்கான். ஒரு மனிதர் வேண்டும் என்று ஒருவரை கொலை செய்வதோ அல்லது தன்னைத்தானே கொலை செய்யக்கூடிய நிலைமையில் ஏற்படுத்திக் கொள்வதோ இது மன்னிக்கப்படாத பாவம். இது தான் நாமும் விளங்க வேண்டும், மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்துகிறது. இணையத்திற்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் இஸ்லாமியர்கள் வாழ்வது சிறந்ததோ, இஸ்லாமியர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் சொல்லி காமித்தார்களோ, அதே நிலைமையில் வாழக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக, முன்மாதிரி முஸ்லிம்களாக, நாவாலும் கைகளாலும் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காத உண்மையான முஸ்லிம்களாக, முஃமின்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக.